பதிவு பார்ப்பவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் தவறு தான் இல்லையா? நான் என்ன தவறு செய்தேன் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். தெரியாம தான் செய்தேன். அது ஒரு புராணத்தில் சொல்லுவாங்க, கொள்ளையடிச்சார் திருடினவர் பின்னால் திருந்தி மகாபாரதம் எழுதினதாக வியாசர் எழுதினதாக சொல்லுவாங்க. அவர் தெரியாமல் செய்தார் அந்த விஷயங்களை, தெரிஞ்சப்புறம் திருந்தினார். அது அவருடைய பூர்வ ஜென்ம புண்ணியம். இது நான் தெரியாமல் என்ன தப்பு செஞ்சேன்னு சொன்னாக்கா, நான் பிறந்த உடனே மதுரையில் பிறந்திருக்கேன். பிறந்த உடனே ஒரு வயசில் அப்பா அம்மா பழைப்புக்காக மதுரைக்கு போயிட்டாங்க, சென்னைக்கு போயிட்டாங்க. அங்கே தான் வளர்ந்தேன் நான். அங்கே அம்மா அந்த பூஜை முறை, நாங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரொம்ப கிராமத்தில் இருந்தவங்க. அதனால இந்த எப்படி இந்த மாதிரிலாம் அந்த வழிபாடுகள் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தெரியாது. அதுக்காக கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான். மற்றபடி அம்மா வெள்ளி செவ்வாய்க்கு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க என்னைய. ஒரு 10 வயசு இருக்கும். அப்போ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனால் அம்மா கூட்டிகிட்டு போகிறது சைதாப்பேட்டையில் இருக்கிற கடும்பாடி அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அவ்வளோதான். அது போக இந்த விரதங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா, ஆவணி ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை கடைப்பிடிப்பாங்க. அது அவங்க பழக்கப்படி காலையில் டிஃபன் சாப்பிடுவோம், மத்தியானம் நல்லா விருந்து சாப்பிடுவோம், இலை போட்டு. நைட்டு டிஃபன் சாப்பிடுவோம், அதான் விரதம், அவ்வளோதான். தெரியாது அம்மா அப்பாவுக்கு. அதனால எனக்கும் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் சின்ன வயசில் ரொம்ப விளையாட்டுத்தனமாக பக்கத்தில் இருக்கிற வீட்டு சின்ன பெண்கள், என்ன வயசு பிள்ளைங்களோட சேர்ந்து நான் காரணீஸ்வரர் கோயிலுக்கு போவேன் சைதாப்பேட்டையில். அப்புறம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு போவேன். அப்புறம் ரொம்ப தள்ளி அந்த பக்கம் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அந்த ஏரியா ஞாபகம் இல்லை பேர் என்னன்னுட்டு. அது அங்கே போவேன், அவ்வளோதான். அங்கே ரொம்ப தூரங்கிறனால ஒரே ஒரு தரம் போயிருக்கேன்னு நினைக்கிறேன் அம்மாவோடைய, என்னமோ, அவ்வளோதான். மற்றபடி 25 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆன பிறகும் நான் அப்படியே தான் இந்த வீட்டில் கிராமத்துக்கு வந்துட்டேன். கல்யாணம் ஆன பிறகு ஒரு 25 வயசுக்கிட்ட தான் நான் கோவில்களுக்கு போக ஆரம்பித்தேன். அப்புறம் இந்த பிரதோஷம் அது இதுன்னெல்லாம் இருக்கிறது தெரிஞ்சுட்டு நான் பிரதோஷம், ஏகாதசி, சதுர்த்தி, இந்த மாதிரிலாம் சஷ்டி இதெல்லாம் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மெல்ல மெல்ல அதுக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். அப்புறம் ரொம்ப தீவிரமாக போக ஆரம்பித்தேன். தொலைவில் இருக்கிற கோயில்களுக்கு போக ஆரம்பித்தேன். சாப்பிடாம விரதம் இருக்க ஆரம்பிச்சிருக்கேன். மௌன விரதம் இருந்திருக்கேன். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, இப்படிலாம் இருக்க சொல்லிச்சா சாமி உங்களை சாப்பிடாம பேசாமல் அப்படின்னு சொல்லி. பின்னால் அவங்களும் அது மாதிரி இருந்ததெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அதுதான் தெய்வத்தோட திருவிளையாடல். அப்புறம் அம்மா கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் வீட்டில் இந்த வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி நாட்களில் நான் விளக்கேற்றுவேன், அவ்வளோதான். விளக்கேற்றுறதுனா ஒரே ஒரு விளக்கு தான். அது காமாட்சி அம்மன் விளக்கு மாதிரி இருக்கும், நாமம் போட்டிருக்கும். காமாட்சி உருவம் இருக்காது, நாமம் மாதிரி போட்டிருக்கேன். அம்மா ஆச்சி வீட்டில் கொண்டு அந்த விளக்கு அது. அப்புறம் அதை வச்சு தான் விளக்கேற்றுவோம். ஒரு ஊதுபத்தி கூட பொருத்த மாட்டேன், ஒரு ஒரு சூடம் கூட ஏற்ற மாட்டேன், அவ்வளோதான். ஒரே ஒரு போட்டோ, அது கூட நான் வரைஞ்ச கருமாரியம்மன் படம் வச்சு சாமி கும்பிடுவோம், அவ்வளோதான். நான் ஏற்றுவேன், அவ்வளோதான். அம்மா கூட கிட்டத்தில் அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. அப்பா சுத்தம், அதோட சுத்தம். இதுதான் எங்களுடைய வழிபாடு, அவ்வளோதான். அந்த வழிபாட்டுக்கு என்னென்னா, விளக்கேற்ற என்ன உபயோகப்படுத்துவோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய இந்த கலந்த எண்ணெய்கள் அந்த மாதிரி செய்கிறோம். கலந்த வாங்குகிறோம், 5 எண்ணெய் 3 எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது உபயோகப்படுத்தலாம். இல்லைனாக்கா தேங்காய் எண்ணெய், இழுப்பெண்ணெய், நல்லெண்ணெய், இந்த மாதிரி எத்தனை வகைகள் விளக்குக்குன்னு இருக்கும் ஏற்றுறதுக்கான இதோ அதை வாங்கி கலந்துக்கலாம். நான் எதுவுமே செய்கிறதில்ல, நல்லெண்ணெய் மட்டுமே. ஏதாவது விசேஷ நாட்களில் நெய், அவ்வளோதான். அந்த 2 மட்டும் தான் செய்கிறது. இது தெரியாமல் தான் அன்றைக்கி என்ன செஞ்சோம், அம்மா சமையலுக்கு கடலை எண்ணெய் வாங்குவாங்க.
அதே பாட்டில் எடுத்துகிட்டு போய் நான் வந்து பாட்டில் தான், அப்போல்லாம் பாக்கெட்டெல்லாம் கிடையாது, பாக்கெட் எண்ணெய்கள்லாம் கிடையாது, ஃபார்ம் ஆயில் இருந்துச்சா என்னன்னு தெரியாது. அந்த கடல் எண்ணெய் எடுத்துகிட்டு போய் நான் விளக்கில் ஊற்றி விளக்கேற்றுவேன், அவ்வளோதான். அப்புறம் அதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, சமையல் பண்ணிவிட்டு ஏதாவது அப்பளம் பொரிச்சிட்டு ஏதாவது செஞ்சுட்டு அந்த எண்ணெயும் பாட்டிலில் ஊற்றி வைப்பாங்க, ஆறுனதும் அம்மா, அதையும் எடுத்துகிட்டு போய் ஊற்றி செய்வேன். பெரிய தப்பு அது, மகா பெரிய தப்பு. நம்ம படுத்தின எண்ணெய் அதுவும் வந்து கடலை எண்ணெய் வந்து சாப்பாட்டுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது சொல்கிறாங்க. நல்லெண்ணெயும் அதோட நல்லது. மற்றபடி இதுக்கு வழிபாட்டுக்கு கடலெண்ணெய் உபயோகப்படுத்துறது கிடையாது. நம்ம வந்து ஒரு புளியோதரை அந்த மாதிரி செய்தால் கூட நல்லெண்ணெய் தான் ஊற்றி தான் தெய்வத்துக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். நெய் இல்லைன்னா நெய், பொங்கல் அந்த மாதிரி இதில் நெய் ஊற்றி செய்வோம். இந்த 2 தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். பூஜைக்கு, சமையலில் கூட, நைவேத்தியத்தில் கூட அதைத்தான் உபயோகப்படுத்துகிறோம். வேறு கடலெண்ணெய்லாம் அது பூஜைக்கானது கிடையாது. அதில் ஊற்றி கடலெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுவேன். அப்புறம் அம்மா சமையலில் மிஞ்சினதெல்லாம் அதில் ஊற்றுவாங்க, அதெல்லாம் வச்சு விளக்கேற்றுவேன். கடலெண்ணெயில் விளக்கேற்றினா கடன் உண்டாகும்னு சொல்லுவாங்க. கடன் மட்டும் இல்லை, பயங்கரமான கஷ்டப்பட்டோம் நாங்கள். கண்ணீர் விடாத நாளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். என்னோட பின்னால் வாழ்க்கையிலேயே நான் கண்ணீர் விடாத நாளே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோதான். வேறு ஏதாவது இருந்தோம்னாக்கா, நாங்கள் சின்ன வயசில் அம்மா வீட்டில் வந்து இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒன்று வரும். அதில் வந்து சொன்னனும் காலை டிஃபன் சாப்பிடுவோம், மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவோம், நைட்டு டிஃபன் சாப்பிடுவோம். இதுதான் விரதம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அது நல்ல சாப்பாடு எப்பவும் உண்டுனாலும் இது கூட 2 பதார்த்தங்கள் இந்த மாதிரி பாயசம் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு இந்த விளக்கேற்றினது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு அந்த அதை என்னை செய்ய வச்சு இது பண்ண அந்த கடவுளுக்கு தெரியும். அதனால வந்து தயவுசெய்து சில விஷயங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஊதுபத்தி ஸ்டாண்டா வாழைப்பழத்தை யூஸ் பண்ணாதீங்க, சூடத்தை வந்து விளக்கில் பிடிக்காதீங்க. விளக்கையே வந்து ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு பூஜை முடிகிற வரைக்கும் அதை வச்சே நீங்கள் உபயோகப்படுத்துங்க. அந்த விளக்கு வச்சே விளக்கு ஏற்றுங்க, பூஜைக்கான விளக்கை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான். அப்புறம் வந்து இதெல்லாம் இப்போ பின்னால் தெரிஞ்சுக்கிட்டு நான் செய்ய ஆரம்பித்தது. இன்றைக்கும் நான் வாழைப்பழத்தை அதை சாமிக்கு நைவேத்தியம் தானே பண்ணுறோம், அதில் போய் எதையா குத்தி வச்சா இலையில எல்லா பலகாரங்களையும் வச்சுட்டு அது கூட எதையாவது சாப்பிடக்கூடாத வச்சா நம்ம சாப்பிடுவோமா? அது தப்பு தான். ஏற்கனவே இதை பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த எண்ணெய்க்காக தான் சொன்னேன், நான் செய்த தப்பு. அம்மா தான் தெரியாமல் கொடுத்தாங்கன்னா எனக்கும் தெரியாமல் செஞ்சாலும் அது தப்பு தான். கடல் எண்ணெயை ஊற்றி செய்கிறது கடன்கிறத விட கஷ்டம் நிறைய, அவ்வளோ பட்டேன். இதனால நீங்கள் வந்து இது தெரியாதவங்களே இப்போ கிடையாது, எல்லாருக்கும் மொபைல் பார்க்குறாங்க, பெரியவங்ககிட்ட அவங்களே பெரியவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால வந்து செய்ய மாட்டாங்க. ஏதாவது 1-2 பேர் இன்னமும் இதெல்லாம் பார்க்குற பழக்கம் இல்லாதவங்க இருந்தாக்க அடுத்தவங்க மூலமாக அதை தெரிஞ்சுக்கிட்டு எந்த எண்ணெயை பூஜைக்கு உபயோகப்படுத்தணும். வீட்டு வழிபாடாக இருந்தாலும் கோவிலுக்கு போகும்போது நீங்கள் வந்து எண்ணெய் மட்டுமே வாங்கிட்டு போங்க. பூ ஊதுபத்தியெல்லாம் நிறைய இது முக்கியம்னு சொல்ல முடியாது, எல்லாரும் அதான் வாங்கிட்டு வருவாங்க. எண்ணெய் வாங்கிட்டு போனோம்னாக்கா நம்ம வந்து எந்நேரமும் அது விளக்கு எறிகிறதுக்கு கோவிலில் விளக்கு எறிய உபயோகப்படும். அதனால் நமக்கு நன்மைகள் கிட்டும். அதை செய்யுங்க. நான் எதனால் எதை அடைஞ்சேங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அது ஒரு பாடம் எனக்கு. அது உங்களுக்கு யாருக்காவது தெரியாமல் இருந்தால் அவங்களும் அதை இது பண்ணிக்கிறலுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி. இந்த பதிவு பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கம்.